ஹலோ வியூவர்ஸ், நான் இப்போது பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்ற செய்முறையை வீடியோவில் காட்டுறேன். அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதை மட்டும் போட்டு நல்லா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கணும். பாவக்காவை இப்படி ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கணும். சின்ன நல்லா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நான் என்ன செய்யறது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பாவக்காய் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி, தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து நான் அதில் கலந்துருக்கேன். பார்க்கலாம். பாவக்காய் குழம்பு, பாவக்காய் வறுவல் ரெடி. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம இந்த பாவக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுகர் குறைய வாய்ப்பு உண்டு.